ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஹிமாலயனோட ரிவ்யூ. அதோடு அதை ஸ்டாப் பண்ணல. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் மாதக்கணக்காகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மாதக்கணக்காகிடுச்சு. சரி, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நான் இது வரையும் ஒரு 17,000 கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போது இதை பற்றி இன்னும் தெளிவான ரிவ்யூ போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். நான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் என்ன இதில் கேட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வந்து கிளியரப் பண்ணலாம். அதனால் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஃபோனில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே உங்கள்கிட்ட பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்ன இருக்குதுன்னு. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பேசணும், மறந்துடுவேன். அந்த ரீசனால். அண்ட் லாஸ்ட் வீடியோ நான் போட்டப்போ நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. யாரும் என்னை திட்டல. தேங்க்யூ ஃபார் தட். நிறைய மெசேஜஸ், நிறைய கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் தட். அது எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. இது நான் இனிமேல் இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணுறேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே கைஸ், கம்மிங் பேக் டு த வீடியோ. ஃபஸ்ட்டில் எதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா வண்டி எப்போ வாங்கினன்றதுலேருந்து சொல்லிடுறேன். வண்டி ஆல்மோஸ்ட் வாங்கி 1 year ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் வாங்கினேன் இந்த வண்டியை. வாங்கி இது வரையும் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். சிட்டியில் ஓட்டியிருக்கேன், ஹைவேல ஓட்டியிருக்கேன், ஆஃப்ரோடிங் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் எல்லா டெரெயின்லேயும் இதை ஓட்டியிருக்கேன். மழை, வெயில், மண், சேறு எல்லாத்துலேயுமே இதை அடித்து நாசம் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை. வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே இப்போ ரைடில் தான் இருக்கேன். ரைடில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வண்டி ஃபுல்லாக செம்ம டேட்டாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக ஆஃப்ரோடிங்கு பிரிச்சுட்டேன். அதனால் நான் இதில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆக்சசரிஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து பேசிக்காக நான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எதுவுமே பண்ணல. என்னோடய கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் பண்ணியிருப்பேனாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுவரையும் நான் கை வைக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டி. எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு போதும். இன்னும் ஒரு வருஷம் போன பிறகு கூட நான் மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இது போதுன்றனால நான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதுவும் கை வைக்கல. ஓவரால் வண்டியில் வேறு என்னென்னலாம் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நான் வந்து சொல்லணும்னா ஃபாக் லேம்ப்ஸ். 100% ஃபாக் லேம்ப்ஸ் உங்களுக்கு தேவை. வேறு வழியே கிடையாது. இது இல்லைன்னா உங்களால் டூரிங் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். தென் கிராஷ் கார்ட்ஸ். நான் இது இது போடலை. நான் வெளியே வந்து பேண்டிடாஸில் வாங்கி மாட்டிருந்தேன். எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அது பிடிக்கல. அது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இது இந்த ஃப்ரேமோடு அட்டாச் ஆகி வர்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டி வர்றதுக்கு முன்னாடி நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். வண்டி வர்றதுக்கு முன்னாடி இதை ஆர்டர் பண்ணி இது மாட்டேன். தென் ஹேண்டில் பார் ரைசஸ் போட்டிருக்கேன். இது ஹோல்டரு, இங்கே ஒரு ஹோல்டர் போட்டிருப்பேன். தென் டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இது ஒன்று போட்டிருப்பேன். டாப் ரேக் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த ஃபோக் வீல், அந்த ஃபோர்க் சீல் இருக்கு இல்லையா, ஃபோர்க் சீல் பண்ணியிருக்கிறேன். தென் மழை வேறு பெய்யுதா, சூப்பரு. அப்புறமா இது சின்னது இப்போ தான் இது வாட்டர் கேன் கேரி பண்ணுறதுக்கு. ஏன்னா பேக்கில் அது ஒரு வெயிட் இல்லையா, அந்த ரீசனால் அது போட்டிருக்கேன். பில்லியனுக்காக நம்மளுக்கு இல்லை, நான் ஹைட்ரேஷன் பேக் வாங்கணும். அதனால் இப்போதைக்கு அது போட்டு வச்சுருக்கேன். தென் வேறு என்ன, ஐ திங்க் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டீட்டெயில்டாக போனோன்னா அது தனி வீடியோ நான் பண்ணுறேன். சரிங்களா? தென் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்துடலாம். என்ஜின் சூப்பராக இருக்குங்க. இதுவரை எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. 17,000 கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன். 17+ போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 18 தொட போகிறேன். நான் 17ன்றனால 17 அப்படியே வச்சுட்டேன். இன்ஜினில் எந்த இஷ்யூவும் இல்லை. வைப்ரேஷன் சிங்கிள் சிலிண்டரோட நேச்சர் அது. நீங்கள் வைப்ரேஷன்லாம் இல்லை, நான் எனக்கு வைப்ரேஷன்லாம் இல்லாத ஒரு இன்ஜின் தான் வேணும்னா நீங்கள் இந்த வண்டியே போகக்கூடாது. இந்த வண்டிக்கு நீங்கள் வாங்குறதுக்கு இது உங்களுக்கான வண்டி கிடையாது. நீங்கள் பெட்டர் அதுக்கு ட்வின் சிலிண்டர் போயிடலாம். ஜிடி, இன்டர்செப்டார் பேர் அந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். இது வரணும்னு அவசியம் கிடையாது. ஹைவே க்ரூசிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடாக எப்படி பார்த்தாலும் 140, 150லாம் இதுக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஒரு சிங்கிள் சிலிண்டர் இதை பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நல்லாவே பண்ணுது. உண்மையாக எனக்கு இந்த வண்டியை நான் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்கேசஸ் ஆஃப் நீங்கள் லக்கேஜஸ் வச்சு பில்லியன் வச்சிங்கன்னா ஒரு 140 க்ரூஸ் ஆகும். 140க்கு மேலே போகும். ஆனால் வண்டி ரொம்ப அப்போ தான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நான் ஒரே தடவை தான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுவரையும் நான் அந்த மாதிரி ஏற்றினதில்லை. ஏன்னா அன்றைக்கி ஃபுல் லக்கேஜ் ப்ளஸ் பில்லியன் கையிலையும் ஒரு லக்கேஜ். அந்த ரீசனால்
வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் 120 130 அசால்ட்டாக பண்ணிட்டோம். அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. டூரிங்காக டூரிங் பர்பஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 100% சூப்பரான வண்டி, எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ நான் டூரிங்காக ஒரு ப்ராடக்ட்டும் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு கால் வந்துட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லாங் போனால் ரொம்ப பெண்டாக, ஏன்னா எனக்கு நிறுத்துகிற பழக்கம்லாம் கிடையாது. நடுவில் இந்த பிரேக் எடுத்து ஓட்டுற இது இல்லை. ஏன்னா பிரேக் எடுத்தேன்னா ஒரு மாதிரி பிடிக்கல, அது ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அதை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதுவரையும் இது ஓட்டியிருக்கிறது 167 ஓட்டியிருக்கேன். 167 அதுக்கு மேலேயும் இருந்தது. நான் த்ராட்டில் ஓப்பன் பண்ணலை, ஒரு எமர்ஜென்சிக்கு ஓட்டினேன். அது ஓட்டணும்னு ஓட்டலை, ஒரு எமர்ஜென்சிக்கு தான் ஓட்டினேன். ப்ளீஸ் யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் குட். அப்புறமா ஓவர்டேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணலாம். நீங்கள் எந்த வண்டியும் ஒரு லேக் ஆகும் அதெல்லாம் கிடையாது. சொல்லுவாங்க நிறைய பேர் லேக் இஷ்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு கியர்ன்றது டால் கியருங்க, அது வந்து டார்க்குக்காக மேட் பண்ணுறது. ஸோ அந்த கியரில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க. நீங்கள் செகண்ட் தேர்டு உள்ள தான் நீங்கள் ஓவர்டேக்கே எடுக்க போகிறீங்க. அந்த கியர்லாம் வண்டி பேய் மாதிரி பிஹேவ் பண்ணும். நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணவே தேவை, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. ஹீட் மேனேஜ்மெண்ட் இன் டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் கீழே பார்த்து பேசுகிறேன்னா, ஏன்னா ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுகிறேன்றதுக்கு, அதனால் சொல்லிடுறேன். ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும். ப்ரோ எப்படி ப்ரோ சிட்டி டிராஃபிக்கு எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. சிட்டி டிராஃபிக்கு இது டெய்லியும் நான் வந்து எனக்கு இதுதான் என்னோடய ப்ரைமரி வண்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சாகிறது உறுதி. 100% ஏன்டா இந்த வண்டியை வாங்கணும்னு வருத்தப்படுறது 100% உறுதி. உங்கள்கிட்ட 100% ஒரு ப்ரைமரி வண்டி இருக்கணும், அது ஒரு கம்யூட் வண்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த வண்டிக்கு போகிறீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ரேதர் தென் தட் நீங்கள் இல்லை நான் இதை தான் எடுப்பேன், தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டிராஃபிக்லலாம் நொந்துருவீங்க, கை காலெலாம் க்ரில் ஆகிறத நீங்கள் இல்லை பில்லியனும் சேர்ந்து அனுபவிப்பான். உங்களுக்கு அடிக்கிறது அவனுக்கு அடிக்கும். 100% இது உறுதி. இதுதான் என்னோடய ரிவ்யூ. புலம்புவீங்க. பெங்களூர் டிராஃபிக்லாம் ஓட்டினீங்கன்னா அழுதுருவீங்க. இந்த வண்டியோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த வண்டியை இது வெயிட்டுங்க, இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம்தான் டிராஃபிக்கில். அப்படி இருக்கும்போது அவன் இன்ச்சு பை இன்ச்சாக நவருவான். ஸோ 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் டிராஃபிக்கில் இருந்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது டிராஃபிக்கான வண்டி கிடையாது. ஒரு மைல்டான டிராஃபிக்கு, ஓரளவு வண்டி மூவிங்லேயே இருக்குது அப்படின்னா ஓகே. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் இது வாய்ப்பே கிடையாதுங்க. இன்கேஸ் நான் ரைட் பண்ணுறேன், ஒரு சிட்டிக்குள்ளே பூந்து தான் நான் வெளியே போகணும் அப்படின்னா ஓகே, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெய்லி கம்யூட்டுக்கு இந்த வண்டி வேலைக்கே ஆகாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டது. நான் மற்றவங்கள பார்த்துட்டுலாம் சொல்லலை, நான் இவ்வளோ நாளாக நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இதை சொல்கிறேன். தென் மைலேஜ் கைஸ், மைலேஜ் இந்த டாபிக் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான டாப்பிக்கு. சிங்கிள் சிலிண்டர் ஃபஸ்ட்டு திங் அதுதான். சிங்கிள் சிலிண்டரோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆவரேஜாகவே கிடச்சிரும். நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ண தேவையில்லை. டேங்க் ரேஞ்ச், இப்போ நான் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறேன்னா ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 கிட்ட வரும் இப்போ இருக்க நம்மளோட ப்ரைஸுக்கு. ஷெல்லுலலாம் போட்டிங்கன்னா 2000 கிட்ட வரும். ஸோ இப்போ நான் ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். 17 லிட்டர் அவ்வளோதான் இது பிடிக்கும். நான் இதுவே 17 பிடிச்சது நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. மேபி 17 வச்சுக்கோங்களேன். 17 தான் அவங்க கிளைம் பண்ணுறது, 17 18 சொல்கிறானுங்க. அவ்வளோதான். இதை வச்சு சிட்டியில் நம்ம ஓட்டினா அப்படின்னிங்கன்னா நான் பெங்களூர் டிராஃபிக்கே போயிடுறேனே. உங்களுக்கு பெங்களூர் டிராஃபிக்ன்றது, பெங்களூர் டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா வண்டி ஹைட்லிங்லேயே பெட்ரோல் குடிக்கும் ப்ரோ. வண்டி ஹைட்லிங்கில் நீங்கள் நிறுத்தும் போது பயங்கரமான பெட்ரோல் லாஸ் ஆகும் உங்களுக்கு. தென் நீங்கள் இதே இன்கேஸ் ஆஃப் ஒரு இதில் ஓட்டுறீங்க, சிட்டி ஒரு ஹைவே க்ரூசிங்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா, ஹைவே க்ரூசிங்கில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மைலேஜ் வந்துடுங்க. 25 லக்கேஜோட நான் சொல்கிறது இதெல்லாம் நான் லக்கேஜ் பில்லியனோட வச்சு சொல்கிறேன். லக்கேஜ் பில்லியனோட வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 தாராளமாக வந்துடும். அட் க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 அந்த ரேஞ்சில் வச்சுருந்திங்கன்னா. மிக்சடு மைலேஜ் இப்போ ஹைவே ப்ளஸ் சிட்டி ஓட்டுறேன் அப்படி பார்த்தாலும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 23 வந்துடும்.
ஆனால் வெறும் நீங்கள் சிட்டியில் தான் ஓட்டுவேன், சிட்டி தான்னா சிட்டியில் ஒஸ்ட்டு பிஹேவியர், ஒஸ்ட்டு மைலேஜ். எனக்கு சிட்டியை பற்றி பேசினாலே எனக்கு கோவம் தாங்க வரும். ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். சிட்டியில் பயங்கரமாக அனுபவிச்சிருக்கேன் இந்த வண்டி வச்சுக்கிட்டு. அதனால் மைலேஜும் பெருசாக இருக்காது. இப்போ எனக்கு ஒரு டேங்க் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 17 டிவைடட் பை ஒரு 420, அப்ராக்ஸாக 420 வந்துடும். எப்படி பார்த்தாலும் 420 வந்துடும். 17 டிவைடட் பை 420னா எவ்வளோ வருது? ஒரே நிமிஷம். உங்களுக்கு அது ஒரு 25, ஆல்மோஸ்ட் 25 வந்துடும். ஒரு 17 லிட்டர் டேங்க்கு நீங்கள் ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு 420 வருதுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 25 வந்துடும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன், எனக்கு ஒரு 25 கிடைக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. மைலேஜ் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 21 அந்த ரேஞ்ச் கிடைக்குதுன்னு ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. இதை தாண்டி சொல்கிறாங்களே எனக்கு 30 கிடைக்குது, அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன் நிறையா வீடியோஸில். ப்ரோ எனக்கு 30 ஒருத்தரும் 33 போயிருக்காரு. எனக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரில. இந்த வண்டி வச்சுக்கிட்டு யாராவது 70-80 ஓட்டுவீங்கன்னா உங்களுக்கு அது சாத்தியம், 100% சாத்தியம்னு எனக்கே தெரியும். ஆனால் அதை வச்சு நான் ஓட்டலாம் முடியாதுங்க, சத்தியமாக முடியாது. நான் பட்ட வரையும் இதை வச்சுன்னு நான் 80-70 க்ரூஸ் பண்ணேன்னா ரொம்ப கஷ்டம். மழை பெய்யுதுங்க. ஏன் நானே இன்றைக்கி தான் ஒரு மூடுக்கு வந்திருக்கேன். மழை, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக முடிச்சிட்றேன். அந்த எதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த 80-70 அதில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் சாலிடாக நீங்கள் 30 எடுக்கலாம். 30 எடுக்கிறது மேட்டரே கிடையாது, சூப்பராக எடுத்துடலாம். இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது, அதெல்லாம் வேலை ஆகாது. நான் 110 தான் வச்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய மைலேஜ் பார்த்திங்கன்னா 25. இதுதான் என்னோடய மைலேஜ் ரிவ்யூ. மழை பெய்யுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அடுத்த பாயிண்ட், கம்ஃபர்ட். இஸ் இட் கம்ஃபர்ட் ஆர் நாட்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி 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 கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்லலாம் குறையே கிடையாதுங்க, வண்டியில் சூப்பராக இருக்கும். ஷோ சஸ்பென்ஷன், அதோட கம்ஃபர்ட் என்னன்னு ஓட்டுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கம்ஃபர்ட்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. சிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. மழைன்றனால தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை தூக்கி கடாசிருங்க, வரும் நான் பேசுகிறது மட்டும் கவனிங்க. கம்மிங் டு த பாயிண்ட், கம்ஃபர்ட். சிட்டி அண்ட் as well as ஹைவே க்ரூசிங் ரெண்டுத்துலேயுமே செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி. அதை பற்றி பெருசாக நான் பேச வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ஃபர்ட்டுக்காக தான் நம்ம ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஏடிவி எடுக்கிறோம். ஏடிவினாலே கம்ஃபர்ட்னா ஏடிவி, அது 100% தெரியும். இந்த வண்டியை நீங்கள் அதான் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்னா ஒரு 90-80 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைவேல போனால் தூங்கிடுவீங்க. அதுதான் இதோட கம்ஃபர்ட். பின்னாடி பில்லியன் டாப் ராக் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது கால் தூக்கி உங்கள் தைஸில் வச்சுட்டு சாஞ்சா அவங்களும் தூங்கிடுவாங்க. அதுதான் இதோட கம்ஃபர்ட். இதுக்கு மேலே நான் எதுவும் பேச வேணான்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்ரோடிங்கில் கம்ஃபர்ட், ஆஃப்ரோடிங்க்கு வந்து நம்ம கம்ஃபர்ட்டுன்னு அந்த டாப்பிக்கு பேசக்கூடாது. ஏஞ்சி நின்று ஓட்டினீங்கன்னா அதுவும் இன்னும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் எப்படி ஓட்டுவேன்னா, ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்ட்ரெச், ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரைட் போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour உட்காந்து ஓட்டுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக டிக்கி பெயின் வரும், வராமல்லாம் இருக்காது. நான் அப்படியே இதுவாலாம் அப்படியே ரொம்ப தடவி கொடுத்தெல்லாம் பேச மாட்டேன். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நம்மக்கிட்ட நான் இது முட்டு கொடுத்து பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் நாளைக்கு இதை பார்த்துட்டு வாங்க போகிறீங்க, வாங்குறவங்களுக்காவது உண்மையாக இருக்கணுன்றதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக டிக்கி பெயின் ஹெவியாக வருங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், ஏஞ்சி நின்றுவேன். அப்போ சேட்லிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 1/2 hour நின்று ஓட்டுவேன், திருப்பி உட்காந்துருவேன், நார்மலாகிடும். திருப்பி ஒரு 1/2 hour நான் நிற்கிறேன். 1/2 hour நின்று ஓட்டுவேன். ஒரு 1/2 hourக்கு ஒரு 10 நிமிஷம் நிற்பேன், திருப்பி உட்காருவேன், ஒரு 10 நிமிஷம் நிற்பேன், அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். அதுதான் நான் சொன்னேன்ல, வண்டி எங்கேயுமே நான் மோஸ்ட்லி நிறுத்த மாட்டேன். ஒரு ரைட் பண்ணுறேன்னா எனக்கு நிறுத்தி ஓட்ட எனக்கு பிடிக்காது. ஏன் ரீசன்னா இதுதான். நான் வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு டீ குடிக்கிறேன்னா நின்று தான் குடிக்க போகிறேன். அதுக்கு நான் வண்டியிலே நின்றுவேனே, நான் ஏன் இறங்கணும்? அதனால் கொஞ்ச நேரம் நிற்பேன், திருப்பி உட்காருவேன், அவ்வளோதான். அதிலே அந்த ரைட் போயிடும். ரொம்ப முடியாது அப்படின்னா முடியாது தான் உங்களால், எனக்கும் தெரியும். ஏன்னா இந்த வண்டியோட வெயிட் அப்படி இருக்குங்க. ஹைட்ரேஷன் பேக் இல்லாமலாம் இந்த வண்டி ஓட்டுறதுன்றது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். உண்மையாக அப்படியே நாக்கெல்லாம் வறண்டுடுங்க.
ரொம்ப வறண்டுடும், டயர்டாகிடுவீங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த வண்டி ஓட்டி முடிச்ச பிறகு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, தண்ணி குடிக்கிறது நல்லது. ஹைட்ரேஷன் பேக் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்க நிறுத்தி குடிக்க மாட்டாங்கன்றதுனால தான் ஹைட்ரேஷன் பேக் சொல்கிறேன். கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகுது இந்த வண்டி ஓட்டினா. ஏன்னா இந்த வண்டியோட வெயிட் அந்த மாதிரி இருக்குது. எங்கேயாவது நிறுத்தணுன்னாலும் நிறுத்தி தூக்கிறது, நிமித்துறது, இழுக்கிறது, இதிலே டயர்டாகிடுவோங்க. ஒரு ஹோல் டே இந்த வண்டியோடு ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி டயர்ட் ஆகும் பாடி. எண்ட் ஆஃப் த டே நல்ல தூக்கம் வரும். நான் எங்கேயா ரைட் முடிச்சுட்டு போனால் சூப்பராக தூங்குவேன், செம்மையாக இருக்கும். இதுதான் இந்த வண்டியோட கம்ஃபர்ட் பற்றி நான் சொல்கிறது, நான் அனுபவிக்கிறது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி வச்சு பார்த்தோம்னா வண்டி எனி பிரேக் டவுன் இஷ்யூஸ் ஆயிருக்குங்க. பிரேக் டவுன்னா அப்படியே வண்டி இதெல்லாம் ஆனது கிடையாது. இது சென்சார் வண்டின்றதுனால உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் இதில் மோடு இருக்குது. ஒன்று வந்து ரைடிங் மோடு, தென் வந்து ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், ஒன்று ஈகோ மோடு, ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு இருக்கும். விஷயம் என்னடானா, இது இசிஎம் வந்து எரர் வரும் இந்த வண்டியில். கண்டிப்பாக இசிஎம் எரர் யாருக்கும் வராமலாம் இருந்திருக்காது, கண்டிப்பாக வரும். ஆப்வியஸாக இந்த இஷ்யூ இருக்குது ஹிமாலயனில். என்ன ஆகும்னா, நீங்கள் வயல் ரன்னிங்கில் போயிட்டே இருப்பீங்க, சடனாக அந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோட்லேருந்து ஈகோ மோடுக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் ஈகோ மோடை விட உங்களுக்கு இன்னும் வண்டி பவர் டவுன் ஆகிடும். ஃபுல் த்ராட்டில் ஓப்பன் பண்ணால் கூட வண்டி 40-50 தாண்டாது. இதுதான் அந்த பிரச்சனை. அப்படி அந்த பிரச்சனை வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. வண்டியை எங்கேயோ ஓரமாக நிறுத்திட்டு 3 வாட்டி வண்டியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். அதாவது என்ன ஆகும்னா, இசிஎம் ரீசெட் ஆகும். இசிஎம் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக அப்போதைக்கு ஒரு ஃபார் எமர்ஜென்சிக்கு நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்க. எந்த இஷ்யூ வந்தாலும், வண்டியில் ஏதாவது இன்ஜின் சிம்பிள் எதனா வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட, வார்னிங் சிம்பிள் ஏதாவது வருதுன்னா கூட, நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு அந்த வாட்டி மல்டி டைம்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா, அதாவது மினிமம் 3 டைம்ஸ்லேருந்து 4 டைம்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இஷ்யூ வந்து கிளியரப் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் ஷோரூம் போய்ட்டு அவங்கக்கிட்ட வண்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க இசிஎம் வந்து அவங்களோட இதில் கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ ரிசல்வ் ஆகும். நான் ஈஸியான ஒரு வழியை சொல்கிறேன். பேக்கெண்ட் டீமும் அதே மாதிரி நல்லா தான் பண்ணுறாங்க. எனக்கு இதுவரையுமே நான் ராயல் என்ஃபீல்டில் எனக்கு பேட் ஒப்பீனியன் கிடையாது. சர்வீஸ்லேயும் சரி, எந்த இதுலேயுமே எனக்கு ஆரி சைட்லேருந்து எந்த இஷ்யூமே கிடையாது. பக்காவாக பண்ணுறாங்க. நான் வேலூர்லேயும் சொல்கிறேன். as well as நான் இதுக்கப்புறம் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர்லேயும் சரி எனக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் கிடச்சிது. எந்த ஒஸ்ட்டான சர்வீஸை நான் இதுவரையும் இந்த வண்டி வாங்கினது வந்து ஃபீல் பண்ணதில்லை. தென் பேட்ரி பர்ஃபார்மன்ஸ், நான் இது தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டு தாங்க, 2 லைட்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்என் ஒன்று போட்டிருக்கேன். அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வரும்போது உங்களோட ஆர்என் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்காது. ஒரு மாதிரி ஸ்கூட்டி ஆர்என் மாதிரி இருக்கும். அது லோ டோன் ஆர்என்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த GT 650 இருக்கு இல்லையா, அது வந்து ஹை டோன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஆட் ஆன் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் எனக்கு பேட்ரி இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் சார்ஜிங் போடுறேன். சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடுது. ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, சாம்சங் ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுக்கு C2C தான். எதுக்கு பேட்ரி யூஸ் ஆகுது நான் யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஆர்என்னு, லைட்டு, சார்ஜிங், இது 3த்துக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. இதுவரையும் வண்டி எங்கேயுமே இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை. ஸ்டார்டிங் ட்ரபிள் கிடையாது, லோ பேட்ரி அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே கிடையாதுங்க. பக்காவாக இருக்குது. பேட்ரி சைடும் எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்புறமா வந்து ரெஸ்டிங் எதுவுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. ஆரியில் வண்டியில் வர பொருள் ஒன்று கூட இதுவரை ரெஸ்டான பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாம் ஆல் செட் பக்காவாக இருக்கும். எனக்கு இருக்குது. நான் வேணால் வீடியோ கூட எனக்கு காட்ட சொன்னீங்கன்னா எவிடன்ஸோட காட்டுவேன். எனக்கு எதுவுமே, ஆனால் நான் வெளியே வாங்கி போட்ட எல்லா பொருளுமே ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது. நான் தேர்ட் பார்ட்டியில் வாங்கி போட்ட எல்லா நட்ஸ் அண்ட் போல்ட்டுமே ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் கம்பெனியில் வந்ததில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் ஸ்விட்ச் கியர் குவாலிட்டிஸ், கியர்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸ்விட்ச் கியர்ஸ் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் இது இல்லை. அந்த சின்னதாக ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து க்ளவ் போட்டு நீங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதை இது பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை நீங்கள் பெருசாக பண்ண போகிறது. நான் எதுக்கு செக் பண்ணுவேன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2 பார்க்குவேன், அப்புறமா ஃபியூல் ரேஞ்ச் பார்ப்பேன். அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் கூட அதில் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் போபோ போட்டு வச்சுருக்கேன்னா அதுலேயே மொபைலே எனக்கு போதும். அதனால் அதுவும் ஓகே தான். அப்புறம் மேக் ஷூர் நீங்கள் அது சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க வண்டி வாங்கினா கூட. ஏன்னா அது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவான ஒரு 3800 நோ வரும். ஒரு சைடுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அது கியர்ஸு அவங்க டம்மியாக கொடுத்தாலும் சரி. ஆனால் வெல் கம்பேரிங் டு 650 ஈடுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. 650 சூப்பராக இருக்கும். ஆனால் இது அந்தளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அதுதான் கொடுத்துட்டாங்க, நம்ம அதுதான் வாங்கிக்கணும். அதுதான் வருது, வாங்கிக்கணும்னு இல்லை, அதுதான் வருது. அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க சுவிட்ச் கேஸுக்கு. அப்புறம் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? மெயின்டெனன்ஸ் தானே ப்ரோ? பெருசாலாம் இல்லை ப்ரோ. நான் இது வரையும் 5 சர்வீஸ் முடிச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் ராயல் என்ஃபீல்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நெட்வொர்க்கும் இல்லை. சொல்லிடுறேன் ப்ரோ. ஸ்டார்டிங் வந்து ஒரு 1500 ஆகும். அப்புறமா செகண்ட் சர்வீஸ் உங்களுக்கு ஒரு 250 ரூபாவில் முடிஞ்சிடும். திருப்பியும் தேர்ட் சர்வீஸ் ஒரு 2500 அந்த ரேஞ்ச் வரும். ஃபோர்த்து சர்வீஸ் திருப்பி 250 ரூபா அந்த ரேஞ்சுக்கே போய்டும். ஃபிஃப்த்து சர்வீஸும் அதே மாதிரி தாங்க. ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நான் தேர்ட் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். தேர்டு சர்வீஸில் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் வந்து என்னென்ன மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பேட்ஸ் இதில் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் 100% ஒர்த்து தான். ஏன்னா இது சுவிட்சபிள் ஏபிஎஸ். நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோடிங் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணி ஓட்டலாம். ஆஃப் பண்ணி ஓட்டுறதுக்குன்னு ஒரு பைட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பைட்டிங் பவர் இருக்கணும்னா அதுக்கு உண்டானது தான் நம்ம போடணுமே அளவு ஆல்ட்ரு பண்ணி போடக்கூடாது. ஏன்னா நான் நடுவில் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், டியூ டு என்னோடய ஃபினான்ஷியல் இஷ்யூவால் ஒரு 350யோட பிரேக் பேட்ஸ் எடுத்து மாட்டிட்டேன். சுத்தமாக பிரேக்கை பிடிக்கல. ஏதோ ஒன்று நானும் பயத்தில் தான் ஓட்டணுமே இந்த வண்டி. நார்மலாகவே இது பிரேக் பிடிக்காது இதோட வெயிட்டுக்கு. நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுறேன்னீங்கன்னா ப்ளீஸ் யோசிச்சுக்கோங்க. மேக் ஷூர் நீங்கள் கொடுக்குற காசு ஒர்த்து தானா. வேறு பிராண்ட்ஸ் போகிறதா இருந்தால் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய வண்டி வாங்கிட்டு யாரும் அதில் காசு கட் பண்ண மாட்டோம் சொல்கிறேன். வேறு பிராண்ட்ஸ் வாங்கும் போதும் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி வாங்கி போடுங்க. அதுக்கு செலவு பண்ணுற காசை ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போகுதுன்னா கூட ஃப்ரம் ஆரியிலே வாங்கி போடுறதுன்றது நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் உண்மையாலுமே இந்த வண்டியோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் பேட்ஸ் கண்டிப்பாக அவசியம். நான் இது வரையும் மாற்றிருக்கிறது பிரேக் பேட்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன். வேறு எதுவுமே வண்டியில் மாற்றினதில்லை. வந்ததுலேருந்தே என்ன இருக்கோ அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் பெருசாக மாற்றினதில்லை. அதனால் எனக்கு சர்வீஸ் காஸ்ட்டு ஒன்றும் பெருசாலாம் எகிர்னது கிடையாது. இது வரையுமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. டயர் லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போது 17,000 ஓடி இருக்குங்களா. இன்னும் ஒரு 2,000 ஓடும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு புள்ளி இருக்குது. நான் இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு மாற்றிடுவேன். 2 டயருமே ஒரே நேரத்தில் தான் மாற்றுவேன். தனித்தனியாக மாற்றுற ஐடியாலாம் கிடையாது. திருப்பி சியாட்டே தான் வாங்குகிற ஒரு ஐடியாக்குள்ளே இருக்குங்க நான். ஏன்னா டயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான டயர்ஸ். ரொம்ப சூப்பரான டயர்ஸ். உங்களுக்கு ஸ்பீடிங்க்கும் நல்லாயிருக்கும், ஆஃப் ரோடிங்க்கும் நல்லாயிருக்கும். எனக்கு இதுவரையும் டயரில் எந்த இஷ்யூவுமே கிடையாது. இந்த ஏர் லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான டயர்ஸ். நான் திருப்பியும் சியட் இதில் என்ன வருதோ இதே தான் வாங்குவேன். இதை தவிர வேறு நான் வாங்கவே மாட்டேன். இதை தான் வாங்க போகிறேன். காய்ஸ், பில் குவாலிட்டி மீன்ஸ் ஆர் ராயல் என்ஃபீல்டு பில் குவாலிட்டி மீன்ஸ் மேட் லைக் எ கன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு R15 பைக் வச்சுருந்தேன். சரிங்களா. R15 பைக்கு வாங்கும் போது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் கீழே போட்டு உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டான் அந்த பொருளை. ஏன்னா அது ஒரு ஃபைபர், அதோட வேல்யூ எதுவுமே கிடையாது. வாங்கும் போது பெருசாக வாங்கிடுவோம். ஆனால் ஒரு ஃபைபர் வண்டியை கீழே போட்டு உடச்ச பிறகு திருப்பியும் அதை நீங்கள் அதோட விற்க போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைலாங்கல்ல போட்டால் கூட அது காசு மதிப்பு இல்லைங்க. ஸோ எல்லாருமே ஓடுறது ஒரு மணிக்காக தான். அந்த மணியை வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா
நான் வந்து ஒரு மெட்டலில் வண்டி தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு மெட்டலில் இருக்கிற வண்டி வேர்த்துன்னு சொல்லுவேன். நான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நான் இந்த வண்டியை மாற்ற மாட்டேன். நான் அப்கிரேடே ஆகணுன்னாலும் என்கிட்ட ஒரு சாலிடான ஒரு வண்டி இருக்குது. சாலிடான மேக்கிங்கில் இருக்கிற ஒரு வண்டி எப்பயுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரிஜிடான இருக்கும். உங்களோட டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நான் இதுவரை நிறைய வாட்டி கீழே போட்டிருக்கேன். நான் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஒரு ஹில் டாப்பில் ஏற்றும் போது நான் மட்டும்தான் சோலோ தான் போயிட்டேன். அது மேலே ஏறும் போது பயந்துட்டேன். வண்டியும் ஹைட்டு, நான் மேலே ஏறி நின்றுட்டுருக்கேன், இன்னும் ஹைட்டு. அப்போது அந்த ஒரு ஃபீல், நம்ம ரொம்ப மேலே ஏறிட்டோமோன்னு ஒரு ஃபீலில் பயத்தில் காலை கீழே வைக்கிறதுக்குள்ளே வண்டி லேண்ட் ஆகிடுச்சு கீழே. இத்தனைக்கும் பாறையில் தான் போட்டேன். இந்த இவன் இருக்கான் இல்லைங்களா, இந்த கிராஷ் கார்டு, இவனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே மொத்த வண்டி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. என் வண்டி அதிகமாக காப்பாற்றுறது இந்த கிராஷ் கார்டும் இந்த இடத்துல இருக்குது லேடி ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான். இது வந்து இந்த சைலன்சர் சைடை காப்பாற்றிடும், இது வந்து இன்ஜின் சைடை காப்பாற்றிடும். நீங்கள் எதுவுமே இல்லாமே நான் கீழே போட்டிருக்கேன். இந்த கிராஷ் கார்டே இல்லாமல் கூட கீழே போட்டிருக்கேன். இது காப்பாற்றிருக்கு. இது மட்டுமே போதும் வண்டியை காப்பாற்றுறதுக்கு. இருந்தாலும் நம்ம ஆடானா இது போடுறோம், இன்ஜினுக்கு எதுவும் ஆடக்கூடாது, இன்ஜின் கார்டுன்றதுனால தான் இதை போடுறோம். இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஒரு மெட்டல் வேணும். அந்த மெட்டலை தான் நான் இந்த வண்டியை நினைக்கிறேன். உண்மையாலுமே பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. பில் குவாலிட்டியை பற்றி நான் வருத்தப்பட்டதே கிடையாதுங்க. இதுவரையும் நான் இந்த வண்டி வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இதுவரையும் நான் ஏன் இந்த வண்டி வாங்கினேன் அப்படின்றதுல நான் ஒரு வாட்டி கூட நான் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. இந்த வண்டி வாங்கினதில் உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஓட்ட இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை ஓடும் போது எனக்கு புதுசாக தான் இருக்குது, புதுசாக கற்றுக்கிறேன் இந்த வண்டி ஓட்டும் போது. அதனால் எனக்கு பில் குவாலிட்டியில் எந்த இஷ்யூவும் இல்லை, சூப்பராக இருக்குது. எதெல்லாம் மெட்டல் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கு தான் மெட்டல் வரும், மற்றது எல்லாமே ஃபைபர் தான் வரும். ஆனால் அது எல்லாமே நீங்கள் கீழே விழும்போது எதுவும் ஆகாது. இந்த ஃப்ரண்ட் இருக்குங்களா, இது ஃபைபர் வரும். தென் இந்த பின்னாடி பேனல் இதுவும் ஃபைபரில் வரும். அப்புறமா அது இங்கே இருக்குது பேட்ரி, இதுவும் ஃபைபரில் வருவான். அவ்வளோதான். மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட்டு மெட்டலில் தாங்க வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. தென் எலக்ட்ரானிக்ஸ், டிஎஃப்டி டிஸ்பிளே எந்த விஷயமே கிடையாது, பக்காவாக இருக்குது. அப்புறமா இந்த ராயல் என்ஃபீல்ட்லே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, இந்த ஃபியூல் கேஜி இஷ்யூ இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக கிடையாது இந்த வண்டியில். இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. கரெக்டாக ரிசர்வ் வருதான், 3 லிட்டரில் ரிசர்வ் வரும்னு நினைக்கிறேன். 3-4 லிட்டரில் ரிசர்வ் வந்துடுவோம். ரிசர்வில் வந்தால் உங்களுக்கு ஒரு 83 கிலோமீட்டர் ரிசர்வில் விழும். 90லேயே ஒரு சில நேரம் விழும். ஏன்னா அது நம்ம போகிற ஸ்பீடில் இது ஆடும் இல்லைங்களா, அந்த ஃபியூல் கேஜில் வரும். கரெக்டாக நீங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், இது வந்து மைலேஜில் பேசியிருக்கேன், நான் இப்போ சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து நான் ஒரு 80ல் வருவேன். ஏன்னா என்கிட்ட ஃபியூல் இல்லை, நான் வீட்டுக்கு போய் சேரணும். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து இதுக்கு நான் பெட்ரோல் போட முடியாது. 1000 ரூபா. நான் ஒரு டூர் முடிச்சுட்டு போகிறேன்னா எனக்கு தெரியும், முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பெட்ரோல் போதுன்னு போவேன். கரெக்டாக ஒரு ஆம்பூர் கிட்ட வரும்போது எனக்கு பெட்ரோல் ரிசர்வில் விழும்போது ஒரு 90 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். எனக்கும் என் வீட்டுக்கும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். நான் ஒன்றுமே இல்லை, அப்போது 70-80 வருவாங்க. கரெக்டாக அவ்வளோதான், அதிலே இருக்கும். அதில் ஓட்டுவேன். அந்த அவன் காட்டுற 90 கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணி அது இல்லாமல் 25 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். ரிசர்வில் விழுந்து ப்ளஸ் இல்லாமல் 25 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டலாம். இது எந்த யூடியூபரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டான், இது தெரியவும் தெரியாது. நான் இதை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கேன், ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியை. அதனால் சொல்கிறேன், நீங்கள் ரிசர்வில் விழுந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கலாம். ஆனால் எந்த ஸ்பீடில் நீங்கள் ஓட்டணும்னா 70ல் தான் ஓட்டணுமே வண்டியை. அப்போது நான் 70 ஓட்டுறதுக்கு நான் ரெடி. டேங்க் ஃபுல்லாக இருக்கும்போது 70 என்னால் ஓட்ட முடியாது. தென் யூஎஸ்பி சார்ஜிங் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன், அது C2C ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ரைடிங் மோட்ஸ் இஷ்யூ, ரைடிங் மோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூவை சொல்லிட்டேன். அது என்ன பண்ணணுன்னு நான் சொல்லலையா உங்களுக்கு. ஸோ நான் வண்டி நீங்கள் ஆன் பண்ணாலே அது பர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் இருக்கும், ஈகோ மோடுக்கு போகாது. ஈகோ மோடுன்றது நீங்கள் மாற்றணும். ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இதில் செகண்ட் கியரில் பிக்கப் இருக்கும், அதில் தேர்ட் கியரில் இருக்குங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்காது. அது ஒரு கிமிக் தான் என்னை பொறுத்தவரையும், பெருசாலாம் கிடையாது. நீங்கள் எப்பயுமே பர்ஃபார்மன்ஸ்லேயே வச்சு ஓட்டுங்க. நான் மைலேஜும் இதுவரையும் சொன்னது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் சொல்லியிருக்கேன். ஈகோ மோடுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்கிட்ட. நான் ஈகோ மோட் ஓட்டவே மாட்டேன். இதுவரையும் அதுவாக ஷிஃப்டானால் தான் ஓட்டுவேன் நிலவை, மற்றபடி நானே ஓட்ட மாட்டேன். லாங் டூரிங் பற்றி பேசியாச்சு. வேறு என்ன,
லக்கேஜஸ் சூப்பராக இருக்குங்க. யாராவது நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்தால் கூட இந்த டாப் ரேக் வந்து ஆரிதே வாங்குங்க. செம்ம பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப ரிஜிடாக இருக்குது. நீங்கள் பெரிய டாப் பாக்ஸ், நான் 55 லிட்டர் வச்சுருக்கேன். 55 லிட்டரில் ஃபில் பண்ணுவேன், இடம் பத்தாது எனக்கு. அப்படி இருந்துமே அந்த வெயிட்டுக்கு சூப்பராக இருக்கும். வண்டி வெயிட் ஏற்றி பில்லியன் உட்கார வச்சிங்கன்னா வண்டி ஒரு மாதிரி ரதம் மாதிரி மாறிடுங்க. கப்பி மாதிரி அப்படியே நேராக தான் போவான் நிலவை. சூப்பராக இருக்குங்க. நான் சைட் பேனியர்ஸ்லாம் போட மாட்டேன். சைட் பேனியர்ஸ் போட்டோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நம்மளால் கார்னரிங் பண்ண முடியாது கர்வ்ஸ்லாம் பார்த்தா. ஏன்னா கார்னரிங் பண்ணலாம் ஒரு கான்ஷியஸாகவே இருக்கும். ஏன்னா அது உள்ள வெயிட், நீங்கள் ஒரு சைடு வெயிட் அதிகமாக வைக்கலாம், ஒரு சைடு கம்மியாக வைக்கலாம். அதனால் அது உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும். நைட் ரைடு பார்க்குறதுனா நைட் ரைடு ஓட்டுங்க, சூப்பராக இருக்கும். தென் வேறு ரெயினில் மழையிலையும் சூப்பராக இருக்குங்க. மழைன்னு ஒன்று தான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ஆஃபீஸ் யூஸுக்கு வந்து நான் ஹிமாலயன் வாங்குகிறேன், டெய்லி நான் கம்யூட் பண்ணுவேன். என்கிட்ட ஹிமாலயன் இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிடுவீங்க. அழகாக ஃபார்மல் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம சீனாக ரெடி ஆகி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவீங்க. மழை பெஞ்சாலும் சரி, பெய்யும் போதும் சரி, பேஞ்சு முடிச்சிருந்தாலும் சரி, ஊரில் இருக்க மொத்த சேரும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அழகாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நனைஞ்சி சேரெலாம் அடி வாங்கின்னு உங்களை பார்க்குற ஃபிகர் கூட அன்றைக்கி உங்களை பார்க்காது. அந்த ரேஞ்சுக்கு உள்ளே போவீங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணாலும் உங்கள் காலில் தாங்க அடிப்பான். வேணுன்னா ஒன்று பண்ணுங்கள், இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், வாங்கி சுற்றிக்கோங்க. பேண்ட் இது வரையும் சூப்பராக இருக்கும். அது போட்டுன்னு போங்க, எல்லா தண்ணியும் கழுவுது. அப்போ கூட உங்கள் ஷூ நனைஞ்சிடும். வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் நார்மல் ஷூ யூஸ் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக ஓட்டுங்க. ரெயினில் வண்டி ஓட்டுறது ஃபன்னாக இருக்கும். ஆனால் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாதா, நம்ம மேலே தண்ணியே படாதா? மழை பேஞ்சு முடித்த பிறகு சொல்கிறேன் கதையை, மழை பெய்யும் போது பேஞ்சு முடித்த ரோட்டில் போனால் கூட நீங்கள் நஞ்சிடுவீங்க. ஏன்னா இது ஒரு ஏடிவி வண்டி, மொத்த சேரும் உங்கள் மேலே தான் அடிக்கும். என்ன இந்த வண்டியில் அப்புறமா தென் சஸ்பென்ஷன் பற்றி பேசணுமா? சஸ்பென்ஷன் ஷோவா நான் பேசவே தேவையில்லை, ஷோவான்ற பேரே போதும் உங்களுக்கு, அவன் வேறு லெவலில் இருப்பான். ரியர் சஸ்பென்ஷன் ஒரு வேளை நீங்கள் வந்து என் ஹைட்டு ஒரு 163 சென்டிமீட்டர், நான் சென்டிமீட்டர்லேயே சொல்கிறேன், 163 சென்டிமீட்டர். என் ஹைட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வண்டி எடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, வண்டி எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆசை யாரை விட்டுச்சு, யார் வேணால் எடுக்கலாம். ஆனால் வண்டி எடுத்து ஒரு 6 மாதத்துக்கு லோ ரைடர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் சஸ்பென்ஷனை ஃபுல்லாக கடைசி வரையும் கீழே இறக்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே ஃப்ளாட் ஃபுட்டாக ஆகாது, ஓரளவுக்கு கீழே இறங்குற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வண்டி நீங்கள் ஏறி உட்காந்து இது பிரிட்ஜ் மேலே உட்காந்துக்கிற மாதிரி ஃபீல் வரும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் எனக்கு பயமே கிடையாது. இப்போ நான் இன்னும் ஹைட் வேணும்னு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ஏற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பயம் போயிடுச்சு வண்டி மேலே இருக்கிறது. வண்டி ஒரு வருஷமாக ஓட்டுறேன், சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த ஃபீல்லாம் இல்லை. சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு தோணும், நம்ம இந்த ஹைட் இருக்கும் எடுக்கலாமா. நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில், நான் டிஎம் பண்ணுறீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட் ஆகுமானா 100% சூட் ஆகும், 100% சூட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க உங்களை அந்த இதில் வச்சு. ஓகே ப்ரோ, கம்மிங் டு த ஃபைனல் பார்ட், கொஸ்டின்ஸ். ப்ரோ, நான் கேடிஎம் வாங்கலாமா இல்லை ஹிமாலயன் வாங்கலாமா? நல்ல கொஸ்டின். பதிலாக சொல்கிறா அப்படின்றீங்களா? பதில் தான் எனக்கே தெரில. ரெண்டுமே நல்ல வண்டி தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் லோடடாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்கும் அந்த வண்டி. இது கேடிஎம். இது வந்து நீங்கள் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 30,000 செலவு பண்ணணும். 30,000 40,000 கிட்ட, ஆல்மோஸ்ட் 50,000 செலவு பண்ணணும் அந்த ஃபீச்சர்ஸ் இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டு வரணும்னா. ஆனால் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் லோடடான ஒரு வண்டி வேணாம், எனக்கு இருக்கிறதே போதும். நான் இது ஃபோன் வச்சுருக்கேன், நார்மலாக இங்கே சின்ன மேப் பார்க்க போகிறேன், பாட்டு இதிலே கேட்டுக்க போகிறேன். இல்லை இவங்க கொடுக்குறதுல இது கூட பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது ஹைவே க்ரூசிங் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு நான் 15,000 செலவு பண்ணணுன்னா மாட்டேன். அதுவும் குறுக்கில் யாராவது வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் அதையும் தான் செக் பண்ணேன். எனக்கு ஓவராலாக இது பிடிச்சிருந்துச்சி. அது ஃபைபர்ன்ற ஒரே காரணத்தினால அந்த வண்டி நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் சூப்பரான வண்டி, அது என்னோடய ஒப்பீனியன். நான் அந்த வண்டியை குறை சொல்ல.
எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிச்சதுனால இது மெட்டல் டிங் இந்த ஒரே விஷயத்துக்காக தான் இவனை வாங்கினேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கேடிஎம் ரொம்ப பிடிக்கும். கேடிஎம்மில் அதான் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களோட நீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா யூ பெட்டர் கோ ஃபார் கேடிஎம். ப்ரோ இந்த வண்டி வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். இருக்காதெல்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம ஓட்டுறதை பொறுத்து தானே. பவர் டெலிவரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பயமாக தான் இருக்கும். அப்புறம் பவருக்கு அப்புறமா அதுவும் உங்களுக்கு பழகிடும். மற்றபடி இந்த வண்டி டேர்னிங் ரேடியஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிகம். வண்டி நீங்கள் சடனாக திருப்ப முடியாது. பெரிய லாங் வண்டி, இதுவும் டாப் ராக்லாம் போட்டிங்கன்னா பாதி கார் நீட்டுக்கு இருக்கும். நீங்கள் சடனாக ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் திருப்பலாம், திருப்ப முடியாதெல்லாம் கிடையாது, எதுவுமே முடியாதுன்னா எல்லாமே முடியும். ஆனால் சடனாக இம்மிடியேட்டாக டப்புன்னு பண்ண முடியாது. வேறு ப்ரைஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சு ப்ரோ. பேஸ் வேரியண்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 lakhs மேலே வந்துருச்சு. காசா ப்ரௌனே உங்களுக்கு 4 lakh மேலே வந்துருச்சு. நான் எடுக்கும்போது இது 3.75. இப்போது இதுவே 4 lakh மேலே. இது டாப் எண்டு நான் சொல்கிறது. காசா ப்ரௌனே இன்றைக்கி 4 lakhக்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னா தென் ப்ரைஸு வேறு ஏதாவது வண்டியில் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. வைப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ட்வின் சிலிண்டர் வாங்கினுவீங்க. கரெக்டு தான், எனக்கு புரியுது. அவ்வளோதாங்க. அந்த சின்ன பஸ் இருக்கும், அது மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி, அது 100க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ஸ்பீடோமீட்டர் பார்க்க தேவையில்ல. உங்கள் காலே சொல்லும். நீங்கள் அங்கே எங்கேயோ பார்த்தோன்னே ஒரு க்ரூஸ் பண்ணுவீங்க, விருன்னும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம 100 டச் பண்ணிட்டோம். ஸ்பீடோமீட்டர் பார்க்காதீங்க. ஸ்பீடோமீட்டர் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் வண்டி அந்த ஒரு 100 தொட்டோன்னு ஒரு சின்ன பஸ்ஸு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வண்டி வாங்கினாலும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஹிமாலயன் நல்லா இருக்கிற வரையும் தான் நல்ல வண்டி. சின்னதாக ஏதாவது இஷ்யூ வந்தாலும் ரொம்ப கஷ்டம். அப்புறமா வந்து இன்ஜின் நாய்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இன்ஜின் நாய்ஸ்லாம் கிடையாது. நான் ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுனால அதிகமாக இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறேன். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணும்போது அது ஒரு மாதிரி டுப்னு ஒரு மாதிரி வெடிக்கும். அந்த ரீசனால் இன்ஜின் நாய்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாகுது. திருப்பி கொஞ்சம் வண்டி அந்த ஹீட்டு கம்மியானோன்னா நார்மல் ஆகிடுது. மற்றபடி எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை, இதுவரையும் எந்த விஷயமும் இல்லை. பக்காவான வண்டி. இவ்வளோ நேரம் என் ரிவ்யூ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக ஐ ஹவ் ஃபினிஷ் மை ரிவ்யூ. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தயவு செஞ்சு அழுத்தி விட்ருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் எவனும் பண்ண மாட்டேறீங்க. இல்லை, லாஸ்ட் வீடியோ நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, கம்மிங் டு தி ஃபைனல் பார்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அந்த பெல் பட்டனை மட்டும் சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மட்டும் அழுத்தி வைங்க. நாளைக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். அதிகமாக ஷார்ட்ஸ் போடுவேன், நிறையாவே ட்ராவல் பண்ணுறத. எதனா டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறத பொறுத்து தான். எனக்கு தெரிலனாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் சொல்கிறேன். எதுவுமே தெரிலன்னுலாம் கிடையாதுங்க, எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான். நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கேட்குற கேள்விகள் பாயிண்ட்டாக இருந்தது, எனக்கு தெரில அப்படின்னா நான் அதை கற்றுக்கிட்டு வந்து கூட உங்களுக்கு நான் திருப்பி வீடியோவாக பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வண்டியை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் டிஸ்கஸ் இன் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ்.